ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு அமெரிக்கன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டார்க் ஃபேண்டசி படமாக நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற மார்டல் காம்பட் 2. இப்போ இது 2வது பாகம். இந்த பாகத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்வேர்ல்டுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஷாவோ கான் அவன் எடினியாவுடைய அரசனோட அந்த மார்டல் காம்பட்டில் கடைசியாக அந்த அரசனை போட்டு தள்ளிட்டு, இப்போ எடினியா இனிமேல் எனக்கு கீழே தான், நீங்கள் எல்லாம் என்னுடைய அடிமை அப்படிங்கிற மாதிரி, ஒன்று மண்டியிடுங்கள் இல்லை மரணத்தை தழுவுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி கடைசியாக எல்லாத்தையும் மண்டியிடவும் வைக்கிறான் அவன் முன்னாடி. இதை பண்ணது மட்டும் இல்லாமல் எடினியாவுடைய இளவரசியாக இருக்கக்கூடிய கிட்டானா அந்த பொண்ணையும், நீ என் கூட வந்துடு, இனிமேல் நீ தான் என் மக அப்படின்னு சொல்லி கூட்டிட்டும் போயிடுறான். இப்போ குட்டி பொண்ணா போன அந்த கிட்டானா பெரிய பொண்ணாவே வளர்ந்துடுறா. ஆனால் அவளுடைய மனசுக்குள்ள தன்னுடைய தகப்பனை தான் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளின இவனை நம்ம இதே மாதிரி கொடூரமாக கொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி மட்டும் தீயாக பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு மத்தியில் 10வது மார்டல் காம்பட் டோர்னமெண்ட் நடக்க போகுது. இந்த தடவையும் அவுட்வேர்ல்டை சேர்ந்த நபர்களே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பூமியும் அவங்களுடைய வசமாயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சாம்பியன்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் 2021 வெளியான மார்டல் காம்பட் படத்துடைய சீக்குவலாகவும், மார்டல் காம்பட் ஃபிலிம் சீரிஸ் இருக்கு இல்லையா, அதில் 4வது இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் இப்போ வெளியாகிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான அந்த மார்டல் காம்பட் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். ஒரு அபோவ் ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த படம் அது. அந்த படத்தை இயக்குன சைமன் மெக்வார்டு தான் இந்த படத்தையுமே இயக்கியிருக்காப்புல. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போதே யபா, அந்த கடைசி 30 நிமிஷம் ஐயோயோ ஆக்ஷன் அதகலமாக சும்மா தெரிக்க விட்டான் என் தேட்டரைய அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அது. அதில் என்னதான் ஒரு சில குறைகள்லாம் இருந்து நம்ம எல்லாம் அந்த விமர்சனத்தில் சொல்லியிருந்தா கூட, அந்த கடைசி 30 நிமிஷம் வேறு லெவலில் கூஸ் பம்பை தெரிக்க விட்டுருப்பாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸில். இந்த படத்தில் அந்த 30 நிமிஷம்லாம் கிடையாது, சீனுக்கு சீனு சண்டை தான். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த டீமு இந்த படத்துக்குள்ளே பண்ணியிருக்கு. இப்போ அந்த 2021 மார்டல் காம்பட்டுடைய சீக்வல் தான் இந்த படம் அப்படிங்கும் போதே நிச்சயமாக நமக்குள்ள ஒரு கேள்வி வருமா இல்லையா, அந்த படத்தை கம்பல்சரியாக பார்த்துட்டு தான் இதை பார்க்கணுமா இல்லை ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக பார்க்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால், உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கனெக்டும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல் பாகத்தை பார்த்துட்டு இந்த பாகத்தை பார்க்கறது சேமம். ஏன்னா கதைக்களம் என்ன, உள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் என்ன, அவங்களுக்கு எப்படி அந்த பவர் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அதனால் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான கனெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலன்னா இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் பார்ட்லேயே ஓரளவுக்கு இங்கே இருந்தால் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கோம், அது மாதிரி கதையே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு நபராகவே நீங்கள் இருந்தால் கூட ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியே இந்த பார்ட்டையே இவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதை பார்க்காம நான் இதை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான், உங்களுக்கு புரியும், ஒன்றும் புரியாமலாம் போயிடாது. அந்தளவுக்கு எல்லா விஷயங்களையும் கிளியராக செட் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு இந்த படத்துக்குள்ளேயும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னா நிறைய கதாபாத்திரங்கள் சொல்லலாம். பட் எனக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் பிக்கு ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் எது அப்படின்னா, ஒன்று கால் அர்பன் ஆகட்டும், அடெலின் ருடால்ஃப் அவங்களாகட்டும், ஜெசிகா மெக்னமி அவங்களாகட்டும், மார்டின் ஃபோர்ட் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது. இன்னுமே நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே, இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் தான். இந்த படத்துலையுமே கூட இவங்க எப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த பாகத்துலையுமே அதகலம் பண்ணியிருக்காங்க, அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கெல்லாம் இவங்க முதல்ல ஆக்ஷன் கோரியோகிராஃபியாக இவங்க கம்போஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கட்டும். ஆனால் எங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த அளவுக்கு அவரோட பவர்ஃபுல்லான இன்னொரு கதாபாத்திரத்தை அடிக்க போகுது அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? ஆடியன்ஸ் கேள்வி பண்ண மாட்டானா, எங்க அவங்ககிட்ட இருக்கிறது இந்த பவர், அந்த ஆள் அப்புறம் இருக்கான், எப்படி அடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருமா இல்லையா? அதுக்கு எந்த அளவுக்கு சில யுக்திகளை யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரி எப்படியெல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தை ஜெயிக்க முடியுங்கிறதுக்கான அந்த தாட் ப்ராசஸ் ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அட்டகாசப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், குறிப்பிட்ட படம் நெடுகளும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அந்த படத்தில் இருந்தும் 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த தாட் ப்ராசஸ்ங்கிறத செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு படம் பார்க்கும்போது. அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமை. டெக்னிக்கலி என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்ல சவுண்டான ஒரு படம் தான். இந்த அளவுக்கு ஆக்ஷன் கோரியோகிராஃபி பண்ணி அது இந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மதகலமாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுலேயும் பெருசாக இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் எங்கேயுமே பிசிறடிக்காமல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டெக்னிக்கல் சைடில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நேர்த்தியாகவே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க என்ன நினச்சாங்களோ அதை ஸ்க்ரீனில் நிச்சயமாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா
இந்த ஃபிலிம் சீரிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரான்ச்சைஸிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது. மார்டல் காம்பட்னாவே நைட் 2 மணிக்கு கூட உட்காந்து பார்ப்பேங்க நானே அப்படின்னு நம்ம ரெஸ்லிங் பார்க்குற மாதிரி ஒரு குரூப் ஒன்று இருக்குது. இந்த படத்தை பார்க்குறதுக்கு அவங்களெல்லாம் நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு 1-2 விஷயம் வந்து இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் இளவரசி கிட்டானா இருக்கும்போது தன்னுடைய கண்ணு முன்னாடியே தன்னுடைய அப்பாவை போட்டு தள்ளிட்டு இப்போ இவன் நம்மளை கூட்டு போகிறான் கூட அப்படிங்கும்போது அந்த குட்டி பொண்ணாக இருக்கக்கூடிய அந்த கிட்டானா கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஒரு எமோஷனலாக ஒரு இம்பாக்டை நமக்குள்ளே கிரியேட் பண்ணாலோ அதை இந்த வளர்ந்துகிட்ட பெரிய கிட்டானாவால் பின்னாடி பெருசாக கிரியேட் பண்ண முடியலை. அது அந்த ஆர்டிஸ்டுடைய பிரச்சனை கிடையாது. இவங்க அந்த சைடை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. அதுக்காகத்தான் இப்போ நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. அந்த கிட்டானா கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமே அவ்வளவுதான். அதனால அது இன்னும் பெருசாக அந்த கேரக்டர் பெருசானதுக்கப்புறம் இது கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும், அப்போ தான் வரே வா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல அப்படிங்கிறது மிஸ்ஸிங் இந்த படத்தில். இன்னொரு பக்கம் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏப்பா படத்துக்குள்ளே சண்டை இருக்கலாம், சண்டைக்குள்ளேவா படம் அப்படிங்கிற கதையா ஒரு சீன்லையும் நீங்கள் எந்த சீன் எந்திரிச்சு போக முடியாது. ஏன்னா எல்லா சீன்லையும் எவனையாவது போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்ககிட்ட தான் கேட்கணும். அந்த அளவுக்கு அடித்த மணியமாகத்தான் இருக்கிறாங்க. கேட்டால் இவங்களுக்கு அவங்களுக்கு இருக்க சண்டை இது எல்லாமே மார்டல் காம்பட் தான் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சண்டை காட்சியாக வைக்கப்பட்ட ஒரு விஷயமே ஒரு சில இடங்களில் நமக்கு அயற்சியை கொடுக்க தான் செய்தி. ஏன்பா வேறு எந்த விஷயமே பேச மாட்டீங்களா, எல்லா நேரமாக கத்தியும் கப்பளவுமா சக்கரமாக சுற்றிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு இன்னொரு பக்கம் வரத்தான் செய்யுது. இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு தோணலாம், இதனாலேயே என்னங்க எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் பார்த்து முடியும் போது வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்டல் காம்பட் ஃபேன்ஸுக்கு நிச்சயமாக பிடிச்ச படமாகவே பார்ட் 1 மாதிரியே இந்த பாகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு பொழுதுபோனா பார்க்கலாம், ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் டெஃபினட்டாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது, பட் ரத்தம் தெறிக்க வெட்டி வீசியிருக்காங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் இது A சர்டிஃபைடு படம் தான், வைலன்ஸ் ஹெவியாக உள்ள இருக்குது. இந்த படம் நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் வேறு ஒரு பக்கம் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்.